நம்ம கல்யாண வீட்டு வாழைக்காய் மசாலா தான் பார்க்க போகிறோம். இந்த மசாலாவுக்கு ஒரு சில பொருட்களை ஆட் பண்ணுறது மூலயமா இது கூடுதல் சுவையை கொடுக்க போகுது. அது என்னென்ன பொருட்கள்ன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். பேன் வச்சுருக்கேன். பேன் நல்லா ஹீட் ஆனோடனே 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஒரு ஆனியன் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். இஞ்சியும் பூண்டியும் உரித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு தக்காளியும் சேர்த்துக்கலாம். இது ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கி வந்துருச்சு. இப்போது நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போது தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மசாலாஸ் எல்லாமே இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதோட ரா ஸ்மெல்ஸ் போகணும். இப்போது இந்த மசாலா எண்ணெயிலே நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நான் வாழைக்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த வாழைக்காவை அந்த மசாலாலே நல்லா பரட்டி விட்டுக்கலாம். டைமில் நம்ம ஆல்ரெடி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா இந்த வாழைக்காவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டு இந்த டைமில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த வாழைக்காய் நல்லா கொஞ்சம் வெந்து வரணும். இப்போது வாழைக்காவை ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். மூடி ஓப்பன் பண்ணிக்கலாம். வாழைக்காய் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக குக்காகி வந்திருக்கு. இந்த மசாலாவோடு போட்டு செய்யும் போது இந்த வாழைக்காய் செம ருசியை கொடுக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வாழைக்காய் நம்ம யூஸ்வலாக எப்போவுமே வறுவலாக செய்வோம். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு செமி கிரேவியாக செஞ்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக சாதத்தோட ரசம் சாதத்தோட பர்ஃபெக்டாக ஆப்டாக ஆகும். கொஞ்சம் கொத்தமல்லி இலை எடுத்து வச்சுருக்கேன், அதை மேலே தூவிக்கலாம். இப்போ ஒரு தடவை இந்த வாழைக்காவை நல்லா பரட்டி விட்டுருக்கலாம். இப்போது இந்த கல்யாண வீட்டு வாழைக்காய் மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் எம்மியாகவும் இருக்கும். என்ன சைடிஷ் செய்கிறதுன்றதை தினைக்கு யோசிச்சுட்ருக்கீங்களா? அப்போது குயிக்காகவும் ஈஸியாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் கண்டிப்பாக இந்த வாழைக்காய் மசாலாவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.